கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். இது உங்களுடைய வல்லமுள்ள நேரத்தில் இது பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். வேதத்துக்கு ஆதாரமாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23-24 வசனம் வாசிக்கிறேன். முதல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவள் பிசாசினால் 40 நாள் சோதிக்கப்பட்டு கடந்து போகும்பொழுது கலிலேயா, சீரியா பல நாடுகளுக்கு போய் சுவிசேஷம் சொல்லும் பொழுது சகல வியாதிகளையும் அவர் சுஸ்தமாக்கினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. சகல வியாதிகளையும் அவர் குணமாக்கினார், விடுதலையாக்கினார். துணர்வாதக்காரனை, கொடிய வியாதி உள்ளவனை விடுதலையாக்கினார். அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அதுக்கு முன்பாக என்ன பண்ணுகிறார்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். விடுதலையாக்குறதுக்கு முன்னால ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, பரலோக ராஜ்யத்தை, மனம் திரும்புதல் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது சொல்லி அந்த ராஜ்யத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஒருவேளை இந்த நாட்கள்ல வியாதியோடு இருக்கலாம். நான் அந்த வியாதியை விடுதலையாக்குறது பெருசு இல்லை. ஆனா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போகணும். அந்த வியாதியோடு விடுகிறது உன்னை சுஸ்தமாக்கி விட்டு அனுப்புறது அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர் என்ன பண்ணுகிறார்? வழியை தெரிவிக்கிறார். அதான் ஆண்டவர் சொல், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னை இல்லாமல் ஒருவர் பிதா இடத்துல வருகிறார். தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்கு நீ கடந்து வரணும். வியாதியிலிருந்து அவர் உன்னை விடுதலையாக்குறார். ஆனா அவருடைய ராஜ்யம் ஒண்ணு இருக்கிறதே, அதுக்கு நீ கடந்து வரணுமே. அவரோடு கூட நீ இளைப்பாற வேண்டும், அவரோடு கூட நீ ஆராதிக்க வேண்டும், அவரோடு கூட துதிக்க வேண்டுமே. அதுக்காகத்தான் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறார். நீ மனம் திரும்பும் பொழுது அவருடைய ராஜ்யத்தை அவர் கொடுக்கிறார். எல்லா வியாதியில இருந்து விடுதலையாக்குற வல்லமை அவரிடத்தில். அநேகர் தேவகுமாரன் அநேகரை விடுதலையாக்கினார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களிடத்துல இருந்து அவருடைய வல்லமை, உங்களுக்கு அவருடைய ராஜ்யம், அவருடைய வார்த்தை, நீங்கள் சுவிசேஷ வார்த்தை கேட்கும் பொழுது அவர் உங்களை விடுதலையாக்குற வல்லமையா இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, அவர் குணமாக்குற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நேற்று என்று மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், பராமரிக்கிற தேவன். அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வல்லமை வெளிப்படுத்தும். அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்ங்க. அநேகர் பிரசங்கம் பண்ணுகிறாங்க, சுவிசேஷம் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேளுங்க. அது கேட்காம வெறும் விடுதலை மட்டும் நீங்க எதிர்பார்க்காதங்க. அந்த வார்த்தை கேட்டாதான் அவருடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். ஏன்னா அவர் சொன்னார், சகல ஜாதிக்கும் சகல நாட்டுக்கும் போய் என்னுடைய வார்த்தை சுவிசேஷமாய் அறிவிங்கள் என்று சொல்லி, அது என்னுடைய வேலை, என்னுடைய கடமை. புற வியாதி உள்ளவரை சுத்தமாக்குறது முதல்ல சுவிசேஷம். அவருடைய ராஜ்யத்துக்கு உங்களை தகுதிப்படுத்துறது. நீங்க செத்தா எங்க போவீங்க? உங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, உங்களுக்கு ஒரு அவருடைய இடம் இருக்கு. இந்த இதை செத்தவொன்னா முடிச்சு போற வாழ்க்கை இல்லை. அங்க உங்களுக்கு நியாயம் தீர்ப்பு இருக்கு. அவருடைய ராஜ்யத்துக்கு போனா மனம் திரும்பணும். தேவ அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்புதல் பரவச்சம். அவர் சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து அநேக வியாதிகள் அவர்களை அவர் சுஸ்தமாக்கினார். இன்னைக்கு உங்களை சுஸ்தமாக்க போறார். கண்கள் ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, சோத்திரனப்பா, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்ய முடியாது, உடைய வல்லமை வெளிப்பட முடியாது. சகல வியாதிகளும் சகல போராட்டத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்க முடியாது. அவளோடு இடப்படுங்க. உடைய நாமம் இயேசுவின் நாமத்தான். God bless you. அவருடைய வார்த்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேளுங்க, விடுதலை பெறுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியம் செய்வார். God bless you.